வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது யாரெல்லாம் வந்து ஃபார்ம் நம்பர் 121 டேக்ஸ் டிடக்ஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும், யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும், யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயிலை தான் இன்றைக்கி வீடியோவில் ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுற வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். நம்ம ஃபுல் கிளைம் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. யாருக்கெல்லாம் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் வந்து அபோவ் 50,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பேன் கார்டு கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் நம்பர் 15G அப்புறம் 15H 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 15H வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழைய ரூல்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த 15G அப்புறம் 15H இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் நம்பர் 121 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபார்மை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஃபுல் கிளைம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில் தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. நான் வந்து ஃபுல் கிளைம் வந்து பண்ணேன், எனக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 121 வந்து எனக்கு ஷோ ஆகலை. ஸோ இதனால் எனக்கு வந்து டேக்ஸ் பிடிப்பாங்களா, எப்படி நான் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது அது மாதிரி வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு அனுப்பியிருந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஎஃப் டோட்டல் பணம் வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கு கீழே இருந்தால் கூட ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் நம்பர் 15G வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டில் வந்து நிற்கும். ஸோ அதை நம்ம மேனுவலாக ஃபில் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுவோம். இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணுறது எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட்டு வந்து 50,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 121 வந்து கீழே வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அது எல்லாமே ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயே தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அப்லோட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் நம்பர் 121 வந்து யாருக்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட்டோட பேலன்ஸ், எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர், பென்ஷனை வந்து கேல்குலேட் வந்து பண்ணாதீங்க, அதுக்கு எனக்கு கணக்கு வராது. ஸோ இந்த ரெண்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் நம்பர் 121 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ தான் நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டை பூரா நான் அட்வான்ஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் கம்மியாக தான் இருக்குது, எனக்கு இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுமா அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஃபுல் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக தானே அமௌண்ட் இருக்குது. அப்போ 50,000க்கு கீழே இருக்குதுன்னா ஓப்பன் ஆகாது. இப்போ இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிஎஃப் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41,340 ரூபா தான் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபார்ம் எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ டேரெக்டாக ஃபார்ம் நம்பர் 19 வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுமே அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, பிஎஃப் அமௌண்ட் செட்டில் பிட்வீன் 50,000 அண்ட் 2,50,000 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எலிஜிபிள் டு ஃபைல் த ஃபார்ம் 121. அதாவது 50,000க்கு மேலே உங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ம் நம்பர் 121 வந்து ஃபில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 50,000 அண்டு 2,50,000. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா மட்டும் ஃபார்ம் நம்பர் 121 வந்து நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 121 ஃபில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு டேக்ஸ் எதுவுமே அந்த மாதிரி பெருசாக பிடிக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்தது நிறைய பேர் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கும்போது அதுக்கு டேக்ஸ் வந்து பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் எத்தனை வாட்டி எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபைனல் கிளைம் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட்டில் மோர் தென் 50,000 இருந்ததுன்னா மட்டும் தான் டேக்ஸ் பிடிப்பாங்க. அப்போ தான் பேன் கார்டு லிங்க் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் நம்பர் 121 நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளைம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.